வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க. நண்பர்களே, நம்ம தினமும் காலையில பஞ்சபூத நவகிரக தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுடைய குரலில் அந்த தவத்தை செய்வோம். அந்த தவத்திற்கான அந்த லிங்க் யூடியூப்ல வீடியோஸ் நிறைய இருக்கு, நிறைய சேனல்ல இருக்கு. ஸோ அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்கிறோம். ஒரு சங்கல்பம், ஒரு 48 நாட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் செய்கிறோம். அதையொட்டி கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ், அந்த பயிற்சியும் நாம் தொடர்ந்து அதையோட சேர்த்து செய்கிறோம். தவம் முடிந்தவுடன் தவ நிலையிலேயே இருந்து கொண்டு இந்த பயிற்சியையும் தொடர்ந்து செய்கிறோம். ஸோ நம்ம வாழ்வில் பல்வேறு துறைகளில் பல்வேறு இலக்குகளை நாம் வைத்துள்ளோம். நமக்கு உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும், உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல பொருளாதார வளம், நாம் செய்யக்கூடிய வேலை தொழில் மூலமாக பலருக்கு பல நன்மைகளை நாம் ஏற்படுத்தி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நாம் சொல்யூஷன் கொடுக்கறதுனால நமக்கு பணம் வருகிறது. ஸோ நம்முடைய பொருளாதார வளத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பொருளாதார வளத்தையும் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு காப்பீட்டு முகவாண்மை, நிதி முதலீட்டு ஆலோசகர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம வந்து இது இது எல்லா மனிதர்களுக்கும் பொருளாதார வளம் தேவை. நம்ம வேற ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்றாங்க, எம்ப்ளாயீஸ், யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் பொருளாதார வளம் தேவை. குடும்பத்துல உறுப்பினரா இருக்காங்க, குடும்ப தலைவியா இருக்காங்க, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புல இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது, குடும்பம் சிதையாமல் நன்றாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு குடும்ப தலைவியின் மிகப்பெரிய உழைப்பு காரணமாக இருக்கு. ஸோ அவங்களுக்கும் பொருளாதார வளம் தேவை. எல்லா மனிதர்களுக்கும் இந்த பொருளாதார வளம்ங்கிறது தேவை. ஸோ உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம் 3 பார்த்துடுறோம். அடுத்ததாக நட்பு நலம் அண்ட் குணநலம். நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நமக்கு எல்லோரோடும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதே போல நல்ல கேரக்டர், அருகுண சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நட்பு நலமும் குணநலமும் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒன்னோட ஒன்று ரொம்ப சேர்ந்தே தான் இருக்கும். நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் எப்போ நமக்கு கிடைக்கும், நல்ல எல்லாரோட நல்ல இணக்கமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம எப்போ மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கேரக்டர் நல்லா இருந்தால் தான். நம்மளுடைய பழகும் மனப்பான்மை, நம்ம எப்படி பழகுறோம் எல்லாரோடும், அதெல்லாம் பார்த்து தான் வந்து நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும். நாம் பேசக்கூடிய வார்த்தை, ஸோ நம்ம எண்ணுகின்ற எண்ணம், சொல்லுகின்ற சொல், செய்கின்ற செயல், இவை மூன்றும் என்றும் எப்பொழுதும் நல்லவையாக இருக்கட்டும், வல்லமை தரக்கூடியதாக இருக்கட்டும். இந்த நானிலம் பயன்பெறக்கூடிய வகையில சிறந்ததாக இருக்கட்டும். நமக்கும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, நம்மை சுற்றியுள்ளோருக்கும் சரி, வேலை செய்யும் இடத்திற்கும் இருப்பவர்களுக்கும் சரி, இந்த பிரபஞ்சத்திற்கும் சரி, ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி, பிளஸ் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இருக்கிறவங்க, நம்முடைய வெண்டாஸ் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில சிறந்த முறையில நம்ம இந்த மூன்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், செயல், இவை மூன்றும் என்றும் எப்பொழுதும் பாசிட்டிவா இருக்கணும், நல்லவையாக இருக்கணும், நேரிய எண்ணங்களாக இருக்கணும், நல்ல சொற்களாக இருக்க வேண்டும். அந்த சொற்கள் செயல் வடிவமாக மாற்றம் பெறும். ஸோ இதெல்லாம் மாற்றம் பெற்று அந்த செயல் வடிவம் வரும்போது எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை, நம்முடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை எல்லாத்தையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வகுக்கணும். ஸோ ஒன்று சரியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து இன்னொன்னும் சரியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸை கண்களை மூடியபடி அந்த தவ நிலையில் பஞ்சபூத நவகிரக தவம் செய்து முடித்த அந்த தவ நிலையில் இருந்து கொண்டே அப்படியே நம்ம வந்து இந்த பயிற்சியை நாம் சிறப்பாக செய்வோம். கண்கள் மூடியபடி இருக்கட்டும், முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். நம் வாழ்வில் நாம் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம் அவர்களை மனதில் நினைத்துக் கொள்வோம். கிராட்டிடியூட், நன்றி உணர்வு என்று சொல்வார்கள். நன்றி மறப்பது நன்றன்று. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்று சொன்னார் வள்ளுவர். அவர் எழுதி வைத்த அத்தனை குறள்களுமே ஒவ்வொரு மனிதனுக்கும், அரசாங்கத்திற்கும், எல்லோருக்கும் பொருந்தும். அந்த காலத்துல எழுதி வைத்தது இந்த காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கும். குறிப்பா கலியுகத்திற்குனே எழுதி வைத்ததை போன்று அறம், பொருள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், மூணுத்துலயுமே 3 அதிகாரம், 3 விதமான இதுலயுமே வந்து அவர் எழுதினது எல்லாமே இன்னைக்கும் ரிலவெண்டா இருக்கு. எந்த ஒரு குறளும் அவுடேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு அது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டினருக்கும், எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில இன்னைக்கும் அது ரிலவெண்டா இருக்கு. ஸோ நன்றி உணர்வோட நாம் இந்த பூமியில் பிறக்க காரணமான இந்த பெற்றோர்,
நம்முடைய ஆசிரியர்கள், நமக்கு வழிகாட்டும் குருமார்கள், நம் வாழ்க்கை துணை, நமக்கு பிறந்த குழந்தைகள், நம் குடும்ப உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பணிபுரியும் நண்பர்கள், நம்முடைய வாடிக்கையாளர்கள், நம்முடைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், வெண்டார்ஸ், எல்லோரையும் மனதில் நினைத்து எல்லோருக்கும் நன்றி கொடுப்போம். அந்த நன்றியுணர்வோடு நேற்று, இன்று, இந்த 2 நாட்களில், இல்லை கடந்த ஒரு வாரத்தில் நமக்கு யாரெல்லாம் பல நன்மைகளை செய்தார்கள் அவர்களை மனதில் நினைத்து அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவோம். இந்த நன்றி உணர்விலே இந்த நமக்கு தொடர்ந்து வளங்களை அளித்தரும் இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன், யூனிவர்ஸ், அப்சல்யூட் ஸ்பேஸ், நீங்கள் கடவுளுக்கு எந்த பெயர் வைத்து நீங்கள் கூப்பிட்டாலும், உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், எந்த மதத்தை நீங்கள் சேர்ந்தவராக இருந்தாலும், இது எல்லாமே ரிலிஜன் நியூட்ரல் ப்ராசஸ். அந்த பிரபஞ்சம், அந்த இறைவன், அந்த இறை சக்தி, அந்த எல்லையில்லாத அந்த பேராற்றல், அருட்பேராற்றல், அருட்பெரும் ஜோதி, அல்லாஹ், இயேசு, இறை தூதராக இயேசு, இறைவன் மிக பெரியவன். ஸோ நீங்க எந்த பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி, அந்த பிரபஞ்சம், அந்த இறைவன், அதிலிருந்து வருகின்ற ஆற்றல், அங்கிருந்து வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ், அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம அப்படியே ஓப்பன் ஹார்ட்டா அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஏனென்றால் நாம் இந்த பூமியில் நன்றி உணர்வோடு இருக்கிறோம். நமக்கு நிறைய நல்லது நடந்திருக்கிறது, நிறைய வளங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அவை அத்தனைக்கும் நாம் நன்றியுணர்வோடு நாம் இருகை கூப்பி நன்றி தெரிவிப்போம். இந்த நன்றியுணர்ச்சியோடு தொடர்ந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, இந்த கிராட்டிடியூட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நன்றியுணர்வோடு நாம் நம்முடைய வேலையை தொடர்ந்து செய்கிறோம். நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்கிறோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இரண்டொழுக்க பண்பாட்டை வகுத்திருக்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி. அந்த வகையில நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறோம். நம்முடைய வேலை அல்லது தொழில் மூலமாக மற்றவர்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ், மற்றவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன என்பதை அவர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை நாம கொடுக்கிறோம். அந்த சொல்யூஷன்ஸை நாம் கொடுப்பதால் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பொருளாதார வளமை, பொருளாதார பாதுகாப்பு, ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுபோல் பல குடும்பங்களுக்கு நாம் செய்வதால் பல நன்மைகள் அவர்களுக்கு ஏற்படுவதால் பிரபஞ்சம், இறைவன் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு மேலும் மேலும் பல வளங்களை, பல செல்வ வளங்களை நமக்கு தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில நாம ஒரு நல்லதை பலருக்கு செய்வதால் நமக்கு பல நன்மை வந்து சேர்கிறது. நிறைய பேருக்கு நம்ம நல்லதை கொடுக்கிறோம், நமக்கு நல்லது வந்து சேர்கிறது. கொடுப்பவர்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். அந்த வகையில தொடர்ந்து நம்முடைய வேலையை சிறப்பான முறையில் ஒரு இலக்கு வைத்து நம்ம இத்தனை பேருக்கு இத்தனை ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறோம், இத்தனை குடும்பங்களுக்கு நம்ம வந்து ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேலையை சிறப்பாக செய்வோம். வேறு தொழிலில், வேறு இடங்களில் வேலை செய்பவர்கள், நீங்கள் செய்யும் தொழிலால் பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். அவங்களாம் யாரு? யார் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ்? யாருடைய நன்மைக்காக நீங்கள் அந்த வேலையை செய்கிறீர்கள்? நீங்கள் செய்யும் வேலையினால் யாருக்கு நன்மை ஏற்படுகின்றது அப்படின்னு அவங்கள நினைச்சு, அவங்கள வாழ்த்தி, அவங்களுக்கு நன்றி கூறி, அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கறதுனால தான் நம்மளால ஒரு வேலையை செய்ய முடியுது. நம்ம கிட்ட பொருள் இருக்கு, உற்பத்தி செஞ்சு ரெடியா வச்சிருக்கோம், கொடுக்குறோம். ஆனா அதை வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருக்குமே அந்த பொருள் வேணாம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்மளால தொழில் செய்ய முடியுமா? நம்மளால உற்பத்தி செய்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து பொருள் ஈட்ட முடியுமா? ஸோ யாருக்கோ ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோம். அதை நல்ல முறையில் குவாலிட்டியா, நல்ல ப்ரைஸிங்கோட, அஃபோர்டபுளா, அந்தந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ப்ரைஸிங்கோட நம்ம அதை கொடுக்குறோம், அந்தந்த குவாலிட்டியோட நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில நீங்க யாருக்கு என்ன நன்மையை ஏற்படுத்துகிறீர்கள், யாருடைய எந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் செய்கிறீர்கள், ஸோ அதை நினைச்சு பாருங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க தொடர்ந்து சொல்யூஷன் கொடுப்பதால் உங்களுக்கு பல நன்மைகள் இயற்கையிலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் ரிசீவ் செய்து கொள்வோம். அந்த வகையில நாம சில இலக்குகளை வைத்துள்ளோம் நம்முடைய வேலை தொழில் சம்பந்தமாக.
இத்தனை பேருக்கு இவ்வளவு நன்மை ஏற்படணும், ஒரு வருடத்தில் இத்தனை பேருக்கு இவ்வளவு நன்மை நம்ம கொடுக்கணும், இவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கணும், இந்த பொருளை இந்த குவாலிட்டியோட இந்த தரத்தோட இவர்களுக்கு செய்து தரணும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கு வைத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இலக்கு இதோ இப்ப இந்த நிதியாண்டு முடிவடைய போகிறது. இந்த 26ஆம் தேதி 26/03/26. நம்ம 2 எழுத்துல அந்த இயரை சுருக்கணும் அப்படின்னா 26/03/26. யூஸ்வலா நம்ம MM DD MM YY 4 எழுத்துல தான் அந்த இயர்ஸை எழுதணும். ஸோ 26/03/2026 இந்த நிதியாண்டில் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். 26, 27, 28, 29, 30, 31 இந்த 6 நாட்களை சிறப்பான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இலக்கை நோக்கி சிறந்த முறையில் பயணிப்போம். நம்முடைய இலக்கு மக்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறது தான். அந்த சொல்யூஷன் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், நாம் அனைவரும் அதை சிறப்பான முறையில் அவர்களுக்கு செய்து கொடுப்போம். சிறப்பான முறையில் இந்த சொல்யூஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதால் நல்ல தரத்தோடு நல்ல ஒரு அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்வது போல் நம்ம செய்து கொடுப்பதால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதால் நமக்கு பல நன்மைகளை இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்றியுணர்வோடு அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியதற்காக அவர்களுக்கு நன்றி கூறி அந்த இலக்குகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய இலக்கு மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது. ஸோ இந்த மார்ச் 31 நம்ம நிதியாண்டு முடிவடைவதற்குள்ளாக நம்ம எதெல்லாம் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நாம் செய்து முடிப்போம். அதையெல்லாம் செய்து முடித்து விட்டோம் என்கிற அந்த ஒரு உணர்வோட அந்த இலக்குகள் இப்போ உதாரணத்துக்கு நிதி முதலீட்டு ஆலோசகர், காப்பீடு ஆலோசகர் அப்படின்னா நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு ஆலோசகராக இருக்கும், SIP, STP, STWP, நிறைய திட்டங்கள் இருக்கு. மக்களுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோம். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒரு இலக்கெல்லாம் வச்சிருப்போம். இத்தனை பேருக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும், இத்தனை விபத்து காப்பீடு இத்தனை பேருக்கு கொடுக்கணும், இத்தனை குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தரணும், இத்தனை குடும்பங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆரோக்கிய காப்பீட்டு பாலிசி அதை கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம். இத்தனை பேருக்கு நம்ம ஏஜென்சி கொடுக்கணும். நம்ம கிளியாவா இருப்போம், அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், சீனியர் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஏஜென்சி மேனேஜராக இருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு டீம் பில்டு பண்ணி நம்ம பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு அவங்களுக்கு நம்ம இன்புட் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, மோட்டிவேஷன் கொடுத்து, ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுத்து, அவங்க நல்ல முறையில் ஃபீல்டில் இறங்கி அவங்க வேலை செய்வதற்கு தேவையான அத்தனையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் மற்றவர்களுடைய வேலை வாய்ப்பு, மற்றவர்களுடைய குடும்ப நலன், மற்றவர்களுடைய குடும்பத்தின் பொருளாதார வளம் பெருகுவதற்கு நம்மால் முடிந்ததை நம் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அறவழியில் வேலையை செய்து, அறவழியில் நம் தொழிலை செய்து, நம் சிறப்பான முறையில் மற்றவர்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறோம், பயன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் பயன்படும்படி நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் அறவழியில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே அதற்காக பாராட்டிக் கொள்வோம். இந்த வேலையை தொடர்ந்து சிறப்பாக செய்வோம். நம்முடைய இலக்குகள் அது கேலக்ஸி கிளப், கார்பரேட் கிளப், அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பிரசிடென்ட்ஸ் கிளப், CEOs கிளப், சேர்மன்ஸ் கிளப், எந்த கிளப்ல நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளப்புக்கு உரிய அந்த இதை நாம் செய்து முடித்து விட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த செய்து முடித்து விட்டதால், ஏன்னா நமக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ரெஃபரல் வந்துட்டே இருக்கு, கிளையண்ட் ரெஃபரல், ஒரு கிளையண்ட்டுக்கு நல்ல சர்வீஸ் நம்ம கொடுத்துருக்கறதுனால அவங்க கஸ்டமர் சர்வீஸ் டிலைட் அப்படிங்கிற அந்த நிலைக்கு அவங்க உயர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா அவங்க டிலைட் ஆகிற அளவுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பிராண்ட் அம்பாசிடராக மாறி நம்மை பற்றி பிறரிடம் எடுத்து சொல்வார்கள். இவர்கிட்ட போங்க, இவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அன்பயாஸ்ட் அட்வைஸ் கிடைக்கும், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பு முதலீட்டு ஆலோசனையை கரெக்டா சொல்வாரு, இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அதுதான் வாங்கணும்னு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாம உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அந்த தேவைக்கு தேவையானவற்றை அசம்பிள் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸையும் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவரை நம்பி வாங்கலாம் அப்படின்னு நமக்காக ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள், ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நியாயமான முறையில, அற்புதமான முறையில சர்வீஸ் கொடுத்து டிலைட் லெவல்ல நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மனசுல அப்படியே நினைச்சு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு, நிறைய பேருக்கு சேவை அளிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்துட்டு இருக்கு. இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்வதால் நம்முடைய இலக்குகளை நாம் அடைந்து விட்டோம். அந்த இலக்குகளை அடைந்து விட்டதால் அந்த அலுவலகத்தில் நமக்கு என்ன விதமான பாராட்டுகள் கிடைக்கின்றன, அந்த பாராட்டு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் அன்று நமக்கு பாராட்டுவார்கள் அலுவலகத்தில், நம்முடைய மேனேஜர்ஸ், டிவிஷனல் மேனேஜர்ஸ், ஜோனல் மேனேஜர்ஸ்,
சிஇஓஸ், எம்டி, சேர்மன் யாரெல்லாம் பாராட்டுவார்கள் என்பதை அப்படியே மனதில் நினைத்து அந்த பாராட்டு விழா எப்படி இருக்கும் அப்படின்னு மனதில் கற்பனையாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது நம் வாழ்வின் கற்பனை. நம் வாழ்வின் ஹீரோ நம்ம தான், நம்முடைய ஹீரோயின் நம்முடைய ஸ்பௌஸ் தான். ஸோ அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் படத்திற்கு நம்ம தான், திரைப்படத்திற்கு நாம தான் டைரக்டர். அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் இப்போ கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸாக கண்களை மூடியபடி கற்பனை குதிரையை ஓட விட்டு அதன் மேல் ஏறி பறந்து வேக வேகமா அந்த கற்பனை குதிரையை நல்லா ஓட விட்டு நம்ம சிறப்பா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோம். நாம் எதையெல்லாம் அடைய நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் அடைந்து விட்டோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, சுற்றியுள்ள மக்கள் அனைவருக்கும் நன்றி, நம் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. அந்த நன்றி உணர்வோடு இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸை தொடர்ந்து செய்வோம். ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு நம்முடைய வேலையை தொடங்குவோம். யாருக்கு என்ன தேவையோ அந்த இலக்குகளை நோக்கி நாம் செல்வதற்கு இன்று என்ன வேலை செய்ய வேண்டும், இலக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் முடிக்கணும். அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கு இன்னைக்கு நான் என்ன செஞ்சா அந்த இலக்கை நோக்கி என்னால் செல்ல முடியும். ஸோ அப்போ இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு பட்டியல், வேலை பட்டியல், டு டூ லிஸ்ட், அது ரெடியா இருக்கணும். ஸோ இன்றைய வேலை பட்டியல் நேற்றைய ரெடியா இருக்கணும். நம்முடைய அடுத்தடுத்த நாட்கள்ல, அடுத்தடுத்த வாரங்கள்ல, அடுத்தடுத்த மாதங்கள்ல நம்ம யாரை சந்திக்கணுங்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சில பேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டைரியில கரெக்டா நோட் பண்ணிக்கிறோம். நம்முடைய வேலை பட்டியலை சிறந்த முறையில் தயார் செய்து வைத்துக்கொண்டு அந்த வேலை பட்டியல் படி இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அது எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறோம். ஒவ்வொன்றா முடிக்க முடிக்க டிக் பண்ணிக்கிட்டே வர்றோம். இந்த வேலை பட்டியல் கையில இருந்தா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம எதையும் மறந்துட மாட்டோம். ஒரு அலுவலகத்திற்குள்ள சென்றால் அந்த அலுவலகத்துல இந்த வேலைகளை எல்லாம் நான் முடித்து விட வேண்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த வேலையை ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே வரும், ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு வேலையும் நாம் மறந்து விட மாட்டோம். ஒரு 10 வேலையை எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போறோம். ஆனா அதுல 8ஓ 7ஓ தான் முடிச்சுட்டு வெளில வரோம். அப்புறம் வெளில வந்த அப்புறம் ஆஹா இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒர்க்கை முடிக்காம விட்டுட்டோமே, இதை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம், அதை ஃபாலோ அப் பண்ணாம விட்டுட்டோமே, அது முடிச்சிட்டாங்களா இல்லையா, என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, நம்ம இதை கொடுக்கவே மறந்துட்டோமே, சப்மிட் பண்ணவே மறந்துட்டோமே. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க கூடாது. முன்னாடியே கரெக்டா லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி அந்த லிஸ்ட் படி எல்லாத்தையும் செய்து முடித்து எல்லாத்துக்கும் டிக் மார்க் போட்டுக்கிட்டே வந்தோம்னா அப்போ என்ன ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்மளுடைய வேலையை கரெக்டா சிறந்த முறையில் நம்ம செய்து முடிப்போம். ஸோ நம்முடைய வேலையை சிறந்த முறையில் செய்து முடிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். அந்த டு டூ லிஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டு டூ லிஸ்ட் சரியான முறையில் இருக்க வேண்டும். இன்றைய வேலை பட்டியல் நேற்றை தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாராக இருக்கக்கூடிய அந்த வேலை பட்டியலை நாம் கரெக்டா அந்த வேலை பட்டியல் படி எல்லா வேலைகளையும் செய்து முடிப்போம். ஸோ நம்ம வேலை பட்டியல் டு டூ லிஸ்ட்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் செய்து முடிக்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போகும்போது அன்றைய வேலை பட்டியலில் எல்லாத்தையும் முடிச்சிட்டோமான்னு பார்க்குறோம், எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம். ஸோ நம்முடைய அக்கௌண்டபிலிட்டிங்கிறது அங்கதான் வருது. 10 செயல்கள் எழுதிக்கிறோம், 10ஐயும் முடிச்சிட்டோம்னா 10/10 100%. இல்ல நம்ம ஒரு 8 செயல்கள் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அப்ப இன்னும் 2 செய்யாம அடுத்த நாள் தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா, அப்போ அது வந்து 8/10 எத்தனை முடிச்சிருக்கோம் டிவைடட் பை எத்தனை செய்ய வேண்டும். ஸோ அப்போ 8/10 அப்படிங்கிறப்ப அது 80% வந்து நிக்குது. ஸோ நம்முடைய இலக்கு என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே 100% இருக்கக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை முறையை, நம்முடைய வேலை முறையை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த வேலையெல்லாம் மற்றவர்களுக்கு தர முடியுமோ அதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம டெலிகேட் பண்ணிடணும். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். ஸோ நம்மளுடைய வேலை ப்ராஸ்பெக்டிங் செய்யறது, கஸ்டமர் முன்னாடி உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்து சொல்றது, அண்ட் அவங்களுக்கு எதை கொடுக்கணும், எந்த திட்டங்களை கொடுக்கணுங்கிற அந்த திட்டங்கள் காம்பினேஷன்ஸ் ரெடி பண்றது, இதெல்லாம் நம்மளுடைய வேலை. இதுல மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ ஃபோன் பண்ணி ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட பேசுறது அண்ட் அவங்கள ரிவ்யூ பண்றதுக்கு, அவங்கள அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் கூட நம்மளுடைய ஸ்டாஃபே செஞ்சிடணும். ஸோ நம்ம அவங்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் காம்பினேஷனை ரெடி பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி அவங்களை மோட்டிவேட் பண்ணி அதை வாங்க வைக்கிறது, இந்த ஒர்க்கு மட்டும்தான் நம்ம செய்யணும். பாக்கி எல்லா வேலையும் மற்றவர்களிடத்தில் நாம் டெலிகேட் செய்து விட வேண்டும். அப்பதான் நம்முடைய ப்ரொடக்டிவ் டைம் நல்லா யூஸ் பண்ண முடியும். நாம எந்த ஏரியால கோர் காம்பிடன்சி நமக்கு எந்த இது இருக்கோ, நம்ம எந்த வேலையை மட்டும் செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் நாம் செய்துவிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதற்கு உரிய சம்பளத்தை, அதற்குரிய ட்ரைனிங்கை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மை விட சிறப்பாக அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். எல்லா வேலையும் நானே தான் செய்வேன், எல்லாத்தையும் நானே எடுத்து போட்டுட்டு செய்வேன், நான் தான் இந்த வேலையை சிறப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த வேலையை அவர்கள் சிறப்பாக செய்வதற்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அந்த ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கணும். இல்லை வெளியில யாராவது அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அங்கே அனுப்பிச்சு அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அவர்கள் சிறப்பாக அந்த வேலையை முடிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் ரிசோர்ஸஸையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ நம்முடைய வேலைகளை சிறப்பான முறையில் செய்து முடிக்கிறோம். இதெல்லாம் கற்பனையா அப்படியே மனசுல நினைச்சிட்டே வாங்க. நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல இத்தனை பேர் வேலை செய்யறாங்க. இத்தனை வாடிக்கையாளர்களுக்கு நாம் சேவை அளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேலையை சிறப்பாக நாம் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த பிரபஞ்சம், இந்த ரிசோர்சஸ், இந்த வளங்கள், நம்முடைய ஸ்டாஃப், நம்ம ஆபீஸ்ல, நம்ம எந்த காப்பீட்டு நிறுவனத்துல, எந்த நிறுவனத்துல வேலை செய்யறோமோ நம்மோடு இணைந்து நம்மோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்த அலுவலர்கள். ஏன்னா நம்ம எல்லா வேலையும் மற்றவர்களையும் நம்பிதான் இருக்கோம். மற்றவர்களுக்கு நம்ம டெலிகேட் பண்ணிடுறோம், மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். ஸோ அந்த வேலையை அவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக செய்கிறார்கள். நம்ம அவங்களுக்கு தேவையானதை கரெக்டா நம்ம கொடுத்துடுறோம். அவங்களுக்கு எந்தெந்த பேப்பர்ஸ் கொடுக்கணுமோ அந்த பேப்பர்ஸ் கரெக்டா ஃபில்அப் பண்ணி கரெக்டா சப்மிட் பண்ணிடுறோம். அவங்க சிறப்பா செய்யறாங்க. ஸோ எந்த தொழில், எந்த வேலையில இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொருந்தும். ஸோ நாம நம்முடைய வேலையை சிறப்பான முறையில் செய்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது மிகச் சரியாக நமக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஸோ அந்த வகையில இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸை நம்ம சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய அந்த நிலையில் வந்திருக்கிறோம். இப்போ நம் இலக்குகளை எல்லாம் அடைந்து விட்டோம். அந்த இலக்குகளை அடைந்து விட்டதால் நமக்கு பரிசுகள், வெகுமதிகள், பாராட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளோருக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படுகின்றது. நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை, சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நாம மற்றவர்களுக்கு கொடுத்து கிவிங் பேக் டு த சொசைட்டி, நம்முடைய ஆற்றல், நம்முடைய நேரம், நம்முடைய வாலண்டியரிங் சர்வீஸ், நம்முடைய பிளட் டொனேட் பண்ணலாம். அது மாதிரி நம்மளால எது முடியுமோ, நம்மளால் முடிந்த ஒரு சிறு தொகை, ஒரு சிறு சதவீதம், 1% 2% அல்லது 3% அல்லது 5%, நம் வாழ்வின் எந்த நிலையில் இருக்கிறோமோ, நம்மளுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப நம்மால் முடிந்த ஒரு சிறு தொகை, ஒரு சிறு பர்சன்டேஜ் கண்டிப்பா ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்கணும். அது நம்ம கையால கொடுத்தோம்னா நல்லது. அல்லது நம்ம கையால அதை வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, நம்ம யூபிஐ மூலமா, ஜிபே, போன்பே வழியாக நம்ம அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த ஹோமுக்கு அனுப்புறோம். அல்லது ஆனந்தம், இது இப்போ நீங்க பாக்குறீங்க, ஆனந்தம் இளைஞர் நல அமைப்பு. ஸோ பசங்க இன்னைக்கு வந்து +2 எழுதிட்டு இருக்காங்க. சமச்சீர் கல்வியில அரசு பள்ளி, அரசு சார்ந்த பள்ளிகள்ல மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. முடிய போகுது அவங்க எக்ஸாம் ஆல்மோஸ்ட். அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே சீக்கிரமா பேப்பர்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்டை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தேவை இருக்கக்கூடிய மாணவர்கள், வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்வி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. +2 வரைக்கும் படிச்சு முடிச்சாச்சு அரசு ஸ்கூல்ல, அரசு பள்ளியில. அடுத்தது இப்போ காலேஜ் படிக்கணும்னா பணம் நிறைய தேவைப்படுகிறது. பல பேரோட தங்களுடைய அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் அவங்களால பணம் இல்லாதனால படிக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் பல மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நம்ம ஆனந்தம் இளைஞர் நல அமைப்பு மூலமா, ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் மூலமா தொடர்ந்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏ பேட்ச் ஆரம்பிச்சு ABCDEன்னு இன்னைக்கு N பேட்ச் வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே O பேட்ச் ஸோ வரப்போகுது. ஸோ J வரைக்கும் 10, KLMNO 15வது வருடமாக, 15வது பேட்சாக தொடர்ந்து இதை செய்து வருகிறோம். இப்போ நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் ஏற்படணும்னா நிறைய பேர் அதுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு டோனராக, ஒரு மென்டாராக, ஒரு வாலண்டியராக, ஒரு தங்களுக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுக்கும் நல்ல ஆசிரியராக, ஒரு ட்ரெயினராக வந்து இந்த ஆனந்தம் தம்பி தங்கைகளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கக்கூடியவர்களாக பல்வேறு வகைகளில் நம்மால் முடிந்த உதவிகளை பல பேர் நமக்கு இந்த ட்ரஸ்ட் மூலமா நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பல குடும்பங்களில் பல மாணவர்கள் அவங்க தலையெடுத்து அவங்க நல்லபடியா படிப்பை முடித்து ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடிய எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு, வாழ்வியல் விழுமியங்களை கற்றுக்கொண்டு ஒரு நல்ல வேலையில இன்னைக்கு இருக்காங்க. அதுல சில பேர் அதுல சொந்த தொழிலே ஆரம்பிச்சிருக்காங்க. தே ஹேவ் பிகம் entrepreneurs themselves. ஸோ ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து இன்னும் சில பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய அந்த லெவல்ல மாறி இருக்காங்க. தான் இருக்கக்கூடிய பகுதியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில படிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஹெட்மாஸ்டர் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி, இவங்களுக்கு இந்த சின்ன வயசுல கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒரு சிறந்த ரோல் மாடல் சிட்டிசனாக இருக்கிறார்கள் ஆனந்தம் தம்பி தங்கைகள், ஆனந்தம் விழுதுகள். அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி ஏதோ நிறைய ட்ரஸ்ட் இது மாதிரி நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இது நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. இவர்கள் அத்தனை பேருக்கும் பொருளாதார வளம்ங்கிறது தேவை. உங்களால் முடிந்த தொகையை உங்களுக்கு முடிந்த, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்து இந்த சிறப்பான கல்வி சேவை, எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். குறிப்பாக பள்ளியிலிருந்து கல்லூரி அந்த செயல், அந்த இதுல ஃபீல்டுக்கு போறாங்க. கல்லூரி கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த பெருநோக்கோடு உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி.
அந்த ஃபவுண்டேஷனுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். ஒரு டோனராக, ஒரு வாலண்டியராக, ஒரு ட்ரெய்னராக, ஒரு மென்டாராக உங்களால எந்த விதத்துல சர்வீஸ் பண்ண முடியுமோ சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ கிவிங் பேக் டு த சொசைட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசித்திருப்பவர்களுக்கு பசி தீர்க்குமாறு கூட அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கலாம். ஸோ நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். குறிப்பா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் அந்த கிவிங் பேக், அந்த டொனேஷன் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடியதை ஒரு பழக்கமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதத்துல நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பர்த்டே வருது, யாரு நினைவு நாள் என்ன வருது பெரியவங்களுக்கு, அதெல்லாம் மனசுல நினைச்சு அதை 1ஆம் தேதியே அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ எவ்ரி மந்த் டே 1 சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள். நம்ம ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மாசமும் நம்ம அதை செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே மனசுல நினைச்சுக்கிறோம். நம்ம கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ்ல நம்ம நன்றியுணர்வோட நம்ம இலக்குகளை நினைத்து அந்த இலக்குகளை செய்து முடித்து விட்டோம். அதனால் இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த வேலை பட்டியல் படி நம்ம எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டதால், நமக்கு மற்றவர்களுக்கு தேவையானதை நாம் கொடுத்ததால், நமக்கு பல மடங்கு நமக்கு எல்லாம் திரும்பி வருது. பல மடங்கு நமக்கு செல்வ வளம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கை செல்வச் செழுமையோடு இருக்கிறது. ஏன்னா மற்றவர்கள் வாழ்க்கை செல்வச் செழுமையோடு இருப்பதற்கு நம்மால் முடிந்த சேவையை நாம் செய்கிறோம். நாம் ஒரு வேலையை செய்கிறோம். அந்த வகையில இதெல்லாம் செஞ்சு நாம நம்முடைய வாழ்க்கையில என்ஜாய் பண்றோம். நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்றோம். நம்ம ஒரு டூர் போறோம். இந்த சம்மர் வெக்கேஷன்ல டூர் போறோம். இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சு தொடர்ந்து இதை ப்ராசஸா தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸா மேலும் சிறப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்வோம். நம்மால் முடிந்த வேலையை பிறருக்கு சிறந்த முறையில் நாம் செய்வதால், நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் இதை செய்வதால், அப்போ பலருக்கு நன்மை ஏற்படுவதால் நமக்கும் நன்மை ஏற்படக்கூடிய வகையில இந்த பிரபஞ்சம் நமக்கு தொடர்ந்து நல்லவைகளை, நல்ல செல்வ வளங்களை, நல்ல வளங்களை நமக்கு அளித்துக் கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த வகையில இதை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நாம் செய்வதற்கு எப்பொழுதும் நம்ம பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் PMAவோட தொடர்ந்து செயல்படுவோம். நம்முடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தால் தான் வெளியில போய் நம்மளால சிறந்த முறையில் நம்ம வேலை செய்ய முடியும். தொழிலில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரோடும் நல்ல உறவு முறையோடு இருப்போம். நம்ம பெற்றோரோடு, நம்ம வாழ்க்கை துணையோடு, நம்ம குழந்தைகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களுடைய தேவைகளை நாம் சிறந்த முறையில் பூர்த்தி செய்வோம். அவர்களுக்கும் நன்றியோடு நாம தொடர்ந்து வேலை செய்ய, தொடர்ந்து ஒரு சக்தியாக, தொடர்ந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக அவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி கூறி நம் வேலையை சிறப்பாக செய்வோம். ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். வீட்டில் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா வெளியில நம்மளால நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால கொடுக்க முடியும். வேலையை சிறப்பாக நாம் செய்ய முடியும். வெளியில் இருக்கும் நம்ம யார் கூட எல்லாம் தொடர்பு கொள்றோமோ அவங்களோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் உறவு முறை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஸோ எல்லா இடத்திலும் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு உரிய இதை ஃபோக்கஸை நம்ம கொடுப்போம். ஸோ நல்ல செயல்களை தொடர்ந்து நாம் செய்வோம். நம்முடைய அறிவு, ஆற்றல் இரண்டையும் ஆக்கப்பூர்வமான வழியில், அற வழியில் செலுத்தி, நம்ம அற வழியில் பொருள் ஈட்டி, மக்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான சொல்யூஷன்ஸை நம்ம கொடுத்து, அதன் மூலமாக பொருள் ஈட்டி, அறவழியில் பொருள் ஈட்டி, அந்த பொருள் மூலமாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தேவையான செல்வ வளங்களை எல்லாம் நாம் எல்லா வளங்களையும் நாம் சேர்த்துக் கொள்வோம். வளங்களை பெருக்கிக் கொள்வோம். செல்வ செழுமையோடு வாழ்வோம். செல்வ செழுமை நம் பிறப்புரிமை. செல்வ செழுமை நம் பிறப்புரிமை. செல்வ செழுமை நம் பிறப்புரிமை என்ற அந்த வகையில நாம சிறப்பா நம்ம செயல்படுவோம். மற்றவர்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான செல்வ செழுமை பெறுவதற்கு நம்மால் முடிந்ததை நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் நாம் செய்வோம். அதை செய்வதால் நாமும் வளம் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ அந்த நன்றியுணர்வோடு இதெல்லாம் மனசுல நினைச்சு இதெல்லாம் நம்ம அடைந்து விட்டோம். அதற்காக நன்றி தெரிவித்து மெதுவா அந்த ப்ராசஸ்ல இருந்து நம்ம வெளியில வர போறோம். இப்போ கண்கள் அப்படியே மூடியபடியே இருக்கட்டும். இது ப்ராசஸ் ஃபுல்லா நீங்க தொடர்ந்து கண்களை மூடித்தான் இதை செய்றீங்க. நாங்க இங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக நாங்க கண்களை திறந்து பார்த்து கேமராவை பார்த்து நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் ஜூம் வழியாக நம்ம செய்வது பிளஸ் இதை யூடியூப் சேனல் வழியாக பார்த்து பயனடக்கூடிய அந்த மக்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கட்டும். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையட்டும். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். நாம் அனைவரும்
நம்முடைய உள்ளத்திற்கு உயிர் கூட்டி, எண்ணங்களை வளப்படுத்தி, உள்ளே உறைந்திருக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து, ஒரு சிறப்பான, மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம்ம ஆசிரியர் திரு பரமன் பச்சைமுத்து அவர்கள் சொல்வது போல, இதை எல்லாத்தையும் நம்ம சிறப்பான முறையில் நாம் செய்வோம். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். ஸோ மலர்ச்சியோடு இணைந்திருங்கள். வாழ்வில் வளர்ச்சி ஏற்படும். ஆசிரியர் பரமன் பச்சைமுத்து ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மெதுவா நீங்கள் உங்கள் கண்களை மெதுவாக திறந்து பாருங்கள். ஒரு பூவோட இதழ் விரிவது போல் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த செல்வ செழுமை, செல்வ வளமை பெறுவதற்கு என்னென்ன ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனா நம்ம இதை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி பஞ்சபூத நவகிரக தவம் செய்கிறோம். நம்ம இலக்குகள், கிராட்டிடியூட், டு டூ லிஸ்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் செயல்களை நாம் முடிக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானவற்றை எல்லாம் தொடர்ந்து செய்வோம். எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அதற்குரிய பதில் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு உரிய நபரிடமிருந்து உங்களுக்கு வந்து சேரும். எதற்கும் தயங்காதீர்கள், எதற்கும் பயப்படாதீர்கள். நாம செய்யறது நல்ல சேவை, நல்ல வேலை. அதனால எல்லோருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. ஸோ தயங்காமல் தொடர்ந்து நம்ம வேலையை சிறப்பான முறையில் நாம் செய்வோம். ஸோ இதோட நம்ம இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு